பாம், வெடிகுண்டா, அணுகுண்டா, இல்லை ஆட்டோமாமா, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு குறிப்பிட்ட பாம்பை நோக்கி போகக்கூடிய கதை. ஆமாம், பாம்புன்னா நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கு, காமெடியாக நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் நினைக்கிறது சரிதான், விளம்பரங்கள் இதெல்லாம் வந்தது சரிதான். ஆனால் அது கதையல்ல. அது 100 மடங்கு பணியில் ஒரே ஒரு பங்கு. அது ஆரம்பத்தில் ஒரு சிரிப்பு வந்தாலும் இன்னொரு மேட்ரு. கதை என்னங்க, ஒரு ஊர் உடனே வெளியே போகணும்னு சொல்லுவீங்க. இன்றைக்கி அமெரிக்கா வந்து என்ன செய்யுது, இந்தியாவை போட்டு அமுக்கிக்கிட்டு நசுக்குது, மிதிக்குது. நீ அங்கே போகக்கூடாது, பேசக்கூடாது, பக்கத்தோடு நீ அங்கே பேசக்கூடாது. வர இப்போ நம்ம மனைவியிலே என்ன பண்ணுவாங்க, உங்கள் அக்காட்ட பேசக்கூடாது, உன் தங்கச்சிகிட்ட பேசக்கூடாது, அவங்கள்ட்ட பேச சொல்கிறது மாதிரி. அப்படி ஒரு ஊர், அது ஒரு கிராமம். அது வெளி உலகம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் தெரியப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். 2 மக்கள், அது சமுதாயம் சொல்ல. உடனே ஜாதி படம்னு உடனே ஒரு நண்பர் படம் பார்த்துருந்து சொன்னார், ஜாதி படம். ஜாதி படம் அல்ல, ஒரு ஏற்றத்தாழ்வுகள். அது வந்து நலிந்த பிரிவு, இன்னொரு கொஞ்சம் பஸ். எப்போதுமே வலுத்த கை பெரும்பான்மை இருக்கிற இடத்துல அடாவடியும் அக்கிரமும் அதிகமாகும். இது அந்த சமுதாயத்தில், இது அடாவடி செய்யக்கூடிய சமுதாயத்தில் பிறந்த ஒரு நண்பர். ஊர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நம்ம பிரியக்கூடாது, நல்லாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவர் ஒரு நாள் அவர் வந்து அந்த ஊர் ஒற்றுமையாக எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறார், அது முடியவில்லை. என்ன அப்படின்னாக்கா, அந்த மனப்பான்மை வந்து அழுத்தணும், மற்றவங்களாம் அழுத்தணும், நம்ம மிதிக்கிறோம். எப்போ, இன்னைக்கு நேற்று இல்லை, ஆதி காலத்திலேருந்து அமெரிக்காவோட இருக்குதுங்க. இன்றைக்கும் வெள்ளையர் கருப்பர் பன்மையில் ஒரு காவல்துறையை ஒரு போட்டு மிதிச்சு கொண்டுட்டாங்க, எல்லாம் அங்கே இருக்குது. அடுத்த ஆள் அமெரிக்காவில், இதில் ஆப்பிரிக்காவில் எல்லா இடத்துலையும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இது சாதியின் பெயரால் இருக்கிறத தவிர அதை இங்கே பெருசாக காட்டவில்லை. இது ஜாதி படம் அல்ல. பிரிந்திருந்த ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய, ஒரு ஒற்றுமை இல்லை இருக்கக்கூடியது ஒற்றுமையாக ஒரு நண்பர் பயிற்சி பண்ணுகிறார். அவர் வந்து இன்னொரு யார் அடக்குகிறார்களோ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்கு நண்பராக இருக்கக்கூடியவர் இந்த மாட்டுக்கெல்லாம் லான் அடிக்கிறது, இந்த மாடு இந்த லான் அடிக்கிறது. அவர் ஒரு அது கீழே இன்னொரு ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, விதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து இருக்கிறார். இவர்களும் நண்பர்கள். அவர் இந்த அந்த ஆக்கிரமிப்பு தன்மை இருக்கக்கூடிய நண்பரை எங்கே தூக்கிக்கிட்டு போயிட்டு இருக்கிறார். ஒரு நாள் அவர் இறந்து விடுகிறார். ஆனால் அவர் இறப்பதற்கு முன்பாடா, அந்த ஊரில் இருந்த நம்ம உருப்படி வாங்கப்பா, வெளியே வாங்கப்பா, அங்கே இருந்த அந்த ஜென்மத்துக்கும் நீ அன்னைக்கு அரக்காட்சிட்ட போட்டது கோவணம் கட்டிக்கிட்டு தான் பார்ப்பான், நீ எவ்வளோ பெரிய ஆனதை ஒத்துக்க மாட்டான், எவ்வளோ வெளியே வாயான், இல்லை நான் ஒற்றுமைப்படுத்தவன் அடிச்சாட்டியமாக இருக்கு. இறந்து விடுகிறார். இறந்து விட்டால் அந்த இறந்த உடம்பை தூக்குவதற்கு யாராலையும் முடியல. 4 பேர் 5 பேர் தூக்குறான், இடுப்பை பிடிச்சி தான் பண்ணுறான். இதில் அரசியல் புகிறது. இந்த ஜாதி அந்த அடக்குமுறை இருக்கு பாருங்க. இதில் பின்னணியில் யார் இருக்கிறான்னு பார்த்தா, இந்த ஆணவ கொலை, இந்த சமுதாய பகிஷ்கரிப்பு, முட்டல், மோதல் எல்லாத்தையும் பார்த்தா அரசியல்வாதி பின்படுத்துகிற பக்காவாக இருப்பான். கொலை நடந்தால் அதில் பக்காவாக குடும்பம் ரொம்ப நேர அதில் கூட இருக்கான். இதை நாசர் வந்து அரசியல்வாதியாக செய்கிறார். அடுத்தாப்புல காளி வெங்கட் அந்த இறந்து விடுகிறார். இறந்து போனப்புறம் அவரை வந்து கொண்டாடுகிறார்கள். இறந்து போனப்புறம் அந்த ஒரு சாங்கியம் 1 2 3 சொல்கிறாங்க. எல்லோரும் ஒன்றா போடணும், அப்புறம் ஒப்பாரி வைக்கணும், வரிசை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. இன்னொரு இது என்னென்னா, அந்த சாமியுடைய குற்றத்தினால சில குழந்தைகள்லாம் வருது. இயற்கையிலே வந்தாலும் அவருடைய நாத்திகம் என்று சொல்லுறது சுயமரியாதை அல்லது பகுத்தறிவை புகுத்துக்கிறார்கள். மொத்தத்தில் அந்த அர்ஜுன் தாஸ் அவர் ஷார்ட்டு ரகுவரன் சொல்லுவாங்க. அவர் வாய்ஸ் என்பது தமிழ் திரையுள்ள இருக்கக்கூடிய ரொம்ப போல்டு வாய்ஸு, ஒரு ஸ்டைலிஷ் வாய்ஸ். அதை ஒரு ஸ்டைலிஷ் வில்லன், ஸ்டைலிஷ் ஹீரோவாக இருக்கக்கூடியவர் இன்னைக்கு வந்து ஒரு கிராமத்தில் ஒரு பனியன் போட்டுக்கிட்டு ஒரு கைதி கட்டி ஒரு சாதாரண மனிதராக பண்ணும் பொழுது அதோடைய வீச்சும் வேகமும் வேறு லெவலில் போகுது. ஆனால் படம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஆரம்பத்திலேருந்து எண்டு வரலையும் கருத்து திணிப்பல்ல, கருத்து புகுப்பல்ல, கருத்தை கொண்டு வந்து அமுக்குதல் கிடையாது. ஒரு இயற்கையாக நடைபெறக்கூடிய எல்லா விஷயங்களும் செய்கிறது. அப்போ பாம்புன்னா என்னங்க, பாம்பு என்பது அங்கங்கே சில, அதாவது இறந்து போன உடம்புலேருந்து கேஸ் வருமா அப்படி ஒரு சயின்டிஃபிக்கான மேட்டர் வந்து அதை செய்கிறாரு. ஒரு காமெடிக்காக பயன்படுத்த. மொத்தத்தில் அந்த திரைப்படம் அது கதையை வந்து யாரோ ஒரு பாட்டிமா சொல்கிற மாதிரி வடிவுகிற சிவாய் செய்கிற மாதிரி இருக்கு. அந்த கதையாக சொல்லும் பொழுது அந்த ஊர் எப்படி பிரிந்திருந்தது, எப்படி ஏன் பிரிந்தது
அப்புறம் பிரிந்து இருந்தது எப்படி இணைந்தார்கள் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு சமுதாய சிந்தனை உள்ள ஒரு குடும்பம்னு சொல்லலாம். இன்னொரு வேடிக்கை என்னென்னா, நம்ம இதுதான்டா போலீஸ் ராஜசேகர் ஜீவிதாவுடைய மகள் இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு இதில் ஹீரோயின் என்னென்னா சிவாத்மிகா ராஜசேகர். அது வந்து அந்த பெண் வந்து தமிழ் நல்லா பேசுவாங்க, ஏன்னா தமிழை சென்னை தானே இருக்குது. அது ஒரு மிக அழகான கண்டுபிடிப்பு வரவு. ஏற்கனவே சில படங்கள் செய்திருந்தாலும் இதில் ஒரு நல்ல வரவேற்பு. அபிராமி, அது தவிர வந்து பாலசரவணன். சே, இந்த யூடியூபுக்காரங்க குறிப்பாக அந்த ஆளாளுக்கு இதை வச்சுக்கிட்டு அலையிறாங்க பாருங்க. நம்ம தான் அதை பேசிகிட்டு இருக்கோமே, ஒரே ஒரு இதை மட்டும் வச்சுக்கிட்டு பத்திரிகையாளருங்கிற பேரில் நிறைய இடத்துல காமெடி பண்ணுறது ஒரு பக்கம், மிரட்டி பல பேர்கிட்ட வந்து சாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால், அந்த ஊரில் ஒற்றுமைக்காக இந்த பாலசரவணன் ஒரு அழகாக செய்திருக்கிறார். அவருக்கு உள்ள பாணியில் செய்திருக்கிறார். அது மாதிரி அதனால் இந்த திரைப்படத்தை எல்லாரும் மனசு விட்டு சிரிக்கணும், மனசு விட்டு லயிக்கணும். கொஞ்ச நேரம் உலகத்தை மறக்க வேண்டும் என்றால் தியேட்டரில் போய் உட்காந்திங்கன்னா வராது. வீட்டில் உட்காந்தாக்கா குக்கர் போயிட்டு இருக்கோம், சொந்தக்காரங்க வந்துடுவாங்க, ஃபோன் வந்துடும். அங்கே போய் உட்காந்து அழகாக பாருங்கள். பார்க்கக்கூடிய தியேட்டருக்களில் பார்த்து பரவசம் அடையக்கூடிய ஒரு திரைப்படங்களில் இந்த வாரம் 10-11 படம் வருது. அதில் இது முக்கியமான படம் பார்க்கலாம்.